மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். மல்லி தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனைய சால்வ் பண்ணுறதுக்காக ஒசூருக்கு போனா, அங்க என்னடான்னா ஒரு புதிய பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரவுடி இருந்துட்டு நம்ம மல்லிய பழிவாங்க துடியா துடிச்சுட்டு காத்துட்டு வந்து இருக்கான். அதாவது மேல இருக்கிற கழுகு கீழ ஏதாச்சும் போனா இரைய தேடும் இல்லையா? அதுபோல அவன் இப்ப காத்திருந்தா இல்லையா? அதனால மல்லி நீ வந்திருக்க இல்லையா? உன்னை ஒரு வழி பண்ணாம விடமாட்டேன். என்ன எப்படி ஜெயிலுக்கு போயிட்டு தண்டனை அனுபவிச்சோ, அதே போல நீ வந்து தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான் இல்லையா? ஆனா நம்ம மல்லியோ சுடரின் சுயரூபத்த கண்டுபிடிச்சா மட்டும் தான் தன்னுடைய வாழ்க்கைய வந்துட்டு பத்திரமா வந்து பார்த்துக்க முடியும். இப்போ தான் சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ள போயிட்டு என்னதான் சுவாரஸ்யமான விஷயம் நடக்குதுன்னு பார்த்தீங்களான்னா, ஒரு பக்கம் நம்ம வெண்பாவும் அடம் பிடிச்சிட்டே இருப்பாங்க இல்லையா? ஏன்னா வெண்பாவுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம மல்லி தான் ஒவ்வொரு செயலா வந்து பார்த்து செய்வாங்க. அப்படி இருக்கும்போது, இப்போ தன்னுடைய மல்லி அம்மாள்ன்னு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ண செய்றாங்க. இன்னொரு பக்கம் சாப்பிட கூட செய்ய மாட்டேன்றாங்க இல்லையா? அந்த ஒரு டைம்ல தான் விஜய் இருந்துட்டு, "வெண்பா நான் உனக்கு ஊட்டி விடுறேன்டான்னு" வந்து சொல்லும்போது, "டாடா நான் மல்லி அம்மா வந்தா தான் சாப்பிடுவேன்" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்த ரேணுகா இருந்துட்டு, இதுதான் சந்தர்ப்பம். அதாவது வெண்பாவுடைய மனசுல எப்படியாச்சும் வந்து இடம் பிடிச்சிரணும். இவங்க எல்லார் முன்னாடியும் இவளுக்கு உண்மையான அம்மா போல நடந்துக்கணும் அப்படின்ட்டு, "விஜய் நீங்க சாப்பாட வந்து கொடுங்க. உண்மையான அம்மா ஊட்டுனா எந்த குழந்தையா இருந்தாலும் அடம் பிடிக்கும் முதல்ல, அப்புறம் சாப்பிட்டுக்கும்" அப்படின்னு இப்போ இந்த போலியான ரேணுகா இருந்துட்டு, "வெண்பா செல்லம் சாப்பிடுமா" அப்படின்னு வந்து ஊட்டி விடுவாங்க இல்லையா? அந்த ஒரு சமயத்தில, "ரேணும்மா உங்களுக்கு வந்து சொன்னா புரியாதா? எத்தன முறை வந்து சொல்லுவாங்க, நான் மல்லியம்மா வந்தா மட்டும் தான் சாப்பிடுவேன். உங்க கையாலலாம் சாப்பிட முடியாது. நீங்க எனக்கு உண்மையான அம்மாவே கிடையாது" அப்படின்னு இப்போ இந்த சின்ன பொண்ணு வந்து சொல்லுவாங்க இல்லையா? அப்போ இந்த ரேணுகா இருந்துட்டு அப்படியே கண் கலங்கிட்டே, என்னம்மா போயிட்டு வந்து நடிப்பாங்க இன்னொரு பக்கம் ரூமுக்கு. அப்போ இந்த விஜய், நிஷா இவங்க எல்லாரும், "வெண்பா என்ன வெண்பா உன்னுடைய அம்மான்னு கூட பார்க்காம ஏன் இப்படி வந்து கஷ்டப்படுத்துற? இப்போ பாரு அவங்க அழுதுகிட்டே போயிட்டாங்க. அதுவும் அவங்க உன்ன 10 மாசம் பெத்து சுமந்தாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்கள நீ வந்து சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படின்னு அடம் பிடிச்சா, அவங்களுடைய மனசு துடியா துடிச்சு போகும் இல்லையா?" அப்படி இப்படின்னு வந்துட்டு இந்த போலியான ரேணுகா சீன் கிரியேட் பண்றாங்களோ இல்லையோ, ஆனா அவள வச்சு மத்தவங்க எல்லாரும் சீன் வந்து கிரியேட் பண்றாங்க. ஆனா, இன்னொரு பக்கமும் நம்ம மல்லி இருந்துட்டு போராடிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா, அந்த ரவுடி வேற அவ எங்க இருக்காளோ, அவ என்ன பண்றாளோ அப்படி அப்டேட் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து போராடிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனா, கடைசியில நம்ம மல்லி போய் நிக்கிற இடமும் அந்த ரவுடி கிட்டயே தான். அப்படி இருக்கும்போது, "அண்ணே இதுக்கு முன்னாடி நான் பெரிய தப்பு செஞ்சேன் தான், இல்லன்னு வந்து சொல்லல. சரி உங்ககிட்ட வந்துட்டு ஒருத்தி இருந்தாள் இல்லையா சுடர்ன்ட்டு, அவளுடைய பத்தி தெரியுமான்னு வந்து கேட்கும்போது, அவள பத்தி நீ எதுக்கு விசாரிக்கிற? உனக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனை?" அப்படின்ட்டு இப்போ அந்த ரவுடி வந்து கேட்பாங்க இல்லையா? அப்போ நம்ம மல்லி இருந்துட்டு கெஞ்சி கூத்தாடி அவனுடைய காலில் விழுந்து கடைசியாக மன்னிக்க வச்சு அதுக்கப்புறமா அந்த சுடரோடைய சுயரூபத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலுமே ஏதாச்சும் வீடியோ ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் இப்போதைக்கு வந்து நிரூபிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் யார் யார் கூட தொடர்பு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு டேரெக்டாக வந்து களத்தில் இறங்கிட்டாங்க இல்லையா? இனி எதிரில் நிற்கிற ஆள் யார் இருந்தாலுமே காலி பண்ணாமல் விட மாட்டாங்க நம்ம மல்லி. அது சுடருக்கு ஒரு சரியான பாடத்தை கற்றுத்தராமல் ஓய மாட்டாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நடக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.